ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கமலி லேர்ன் ஹர். இன்னைக்கு 11th காமர்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க பேட்டர் சிஸ்டம்னா என்ன, கன்ஸ்ட்ரைன்ஸ் இன் பேட்டர் சிஸ்டம், அப்புறம் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ், எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்டர் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது தான் பேட்டர் சிஸ்டம். இங்கிலீஷில் குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ். ஓகேவா? உங்ககிட்ட எக்ஸஸாக என்ன இருக்கோ அதை கொடுத்து தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க முடியும். ஓகேவா? பேட்டர் சிஸ்டம் பாசிபிள் ஆகணும்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சர்ப்ளஸ் ஆன ஸ்டாக் இருக்கணும். அதாவது 2 பேர்கிட்டையும் எக்ஸஸ் ஆன கமாடிட்டி இருக்கணும். நமக்கே சாப்பாடு கூட இல்லைன்னா நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? ஓகேவா? நெக்ஸ்ட் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு வேணும், என்கிட்ட இருக்கிற பொருள் உங்களுக்கு வேணும். இப்படி 2 பேருக்குமே டிஸ்பரேட் நீட் இருந்தால் மட்டும்தான் பேட்டர் சிஸ்டம் நடக்கும். ஓகேவா? அந்த பேட்டர் பாசிபிளாக இருக்கும். தேர்ட் ஒன் பர்சனல் மீட்டிங். பை பண்ணுறவங்களும் சரி, செல் பண்ணுறவங்களும் சரி, டைரெக்டாக நேரில் மீட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் அந்த 3 கண்டிஷன்ஸ். என்னதுன்னா சர்ப்ளஸ் ஆன ஸ்டாக் இருக்கணும். நெக்ஸ்ட் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். அதாவது என்கிட்ட இருக்க பொருள் உங்களுக்கு வேணும், உங்ககிட்ட இருக்க பொருள் எனக்கு வேணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பர்சனல் மீட்டிங். நம்ம 2 பேரும் டைரக்டா மீட் பண்ணணும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் ஆஃப் பேட்டர். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் இன் பேட்டர். அதை பார்க்கலாம் வாங்க. பேட்டர் சிஸ்டம் நல்லா இருந்தாலும் அதில் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். அதாவது பேட்டர் சிஸ்டம் ஒர்க் ஆகணும்னா 2 பேரோட நீடும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய தலைவலி. ஓகேவா? 2 பேர்கிட்டையும் சர்ப்ளஸ் ஆன அந்த கமாடிட்டி இருக்கணும். அதே சமயம் ஒருத்தர் வச்சிருக்கிற பொருள் அடுத்தவங்களுக்கு தேவையா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கிட்ட நிறைய கிரவுண்ட் இருக்கு. ஓகேவா? பி கிட்ட ரைஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஏக்கு அரிசி வேணும்னா அதே நேரத்துல பிக்கு கிரவுண்ட் தேவைப்படணும். ஒருவேளை பிக்கு கிரவுண்ட் வேணா, அவருக்கு பருப்பு தான் வேணும்னா அந்த இடத்துல அந்த பேட்டர் நடக்காது. இதுதான் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். அமையிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் வேல்யூ. இப்போ 1 கிலோ தக்காளி எவ்வளோன்னு கேட்டால் நம்ம 40 ரூபான்னு சொல்லிடுவோம். ஓகேவா? 40 ருபீஸ் சொல்லிடுவோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு பொருளோட மதிப்பு, அதாவது வேல்யூ எப்படி அளக்குறதுனே தெரியல. ஒவ்வொரு கமாடிட்டியோட வேல்யூவையும் கம்பேர் பண்ண ஒரு பொதுவான மீடியம் மாதிரி, அதாவது மணி மாதிரி அன்னைக்கு கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு ஆடு தரேன், அதுக்கு எத்தனை கிலோ நான் அரிசி கொடுக்கணும் அப்படின்னும், இல்லைனா நான் ஒரு மூட்டை சில்லி தரேன், ஓகேவா, மிளகாய் தரேன், அதுக்கு பதிலாக நான் எத்தனை கோகோனட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதில் நம்ம ஒரு முடிவுக்கே வர முடியாது. ஏன்னா எல்லா கமாடிட்டியும், அந்த எல்லா பொருளையும் ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது. கரெக்டா? ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் கமாடிட்டி ஒரு கன்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கு. இதுதான் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூவில் இருக்க ஹிண்ட்ரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கஸ்டமர். அதாவது அந்த காலத்தில் ஒரு பொருளை விற்கிறவங்களும் அதை வாங்க நினைக்கிறவங்களும், அதாவது அந்த செல்லர் அண்ட் பையர் ஸ்ட்ரெயிட்டாக நேருக்கு நேராக மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய டைமில் 2 பேரும் டைரெக்டாக மீட் பண்ணி பேச முடியாது. ஓகேவா? இப்போ மாதிரி அன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கோ இல்லை கடையோ கிடையாது. ஓகேவா? இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை மாற்றிக்கிற ப்ராசஸ் ரொம்ப தடைப்பட்டுச்சு, அதாவது ஹிண்டர்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். பேட்டர் சிஸ்டம் நடக்கணும்னா நம்ம கிட்ட தேவையை தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வச்சிருக்கணும். ஓகேவா? ஒருத்தர்கிட்ட அவரோட சொந்த தேவைக்கு போக மீதி பொருள் இருந்தால் மட்டும்தான் அவர் மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்மரோட ஃபேமிலிக்கே அவர் வச்சிருக்க ரைஸ் பத்தலைன்னா அவர் அதை கொடுத்துட்டு எப்படி வேற பொருளை வாங்க முடியாது. கரெக்டா? இந்த லேக் ஆஃப் சர்ப்ளஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இல்லாதது பேட்டர் சிஸ்டம்க்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருந்துச்சு. முட்டுக்கட்டைனா இங்க இம்பிடிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் பேட்டர் சிஸ்டம் ஒரு சம்மரியா சொல்லணும்னா, அந்த கமாடிட்டியை மாத்திக்கிறதுக்கு எனக்கு ரைட் பர்சன் கிடைக்கணும், அந்த கமாடிட்டியோட வேல்யூ தெரியணும், அவங்கள நான் ஃபர்ஸ்ட் டைரக்டா மீட் பண்ணணும், முக்கியமா நம்ம கிட்ட சர்ப்ளஸா ஸ்டாக் இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே ஒன்னா அமைஞ்சாதான் அந்த காலத்துல அந்த பேட்டர் பாசிபிளா இருந்திருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் மணி. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததால இன்வென்ஷன் ஆஃப் மணி நடந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. பேட்டர் சிஸ்டம்ல இருந்த கன்ஸ்ட்ரெயின்ட், அதாவது எனக்கு வேணுங்கிறது உங்ககிட்ட இருக்கணும்,
உங்களுக்கு வேணுங்கிறது என்கிட்ட இருக்கணும்ன்ற கண்டிஷன், அப்புறம் குட்ஸோட வேல்யூ வந்து மெஷர் பண்ண முடியாத ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே மணி வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக வந்துச்சு. மணி வந்ததும் அது வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக மாறி போச்சு. அதாவது நீங்கள் உங்ககிட்ட இருக்க சர்ப்ளஸ் பொருளை யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம். அந்த காசை வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனால் காசு மட்டும் வந்தால், பணம் மட்டும் வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு கமாடிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண இடத்துல இருந்து அதை யூஸ் பண்ணுற கன்சியூமர் கிட்ட போய் சேர்றதுக்குள்ள இன்னும் நிறைய ஹிண்ட்ரன்ஸ்லாம் இருக்குது, அதாவது தடைகள் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பிளேஸு, டைமு, ரிஸ்க்கு, நாலேஜு, ஃபினான்ஸு, இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சில மெக்கானிசம்ஸ் இருக்குது. மெக்கானிசம்னா வழிமுறைகள் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரோட அடுத்த செக்ஷனில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, ஒரு இண்டஸ்ட்ரியோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியுமா? பீப்புளோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஆனால் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மட்டும் போதுமா? அந்த ப்ராடக்ட்ஸு எங்கே ப்ரொடியூஸ் ஆச்சோ அங்கேருந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். ஓகேவா? ஸோ இது வழியாக தான் காமர்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி காமர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் குட்ஸ் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிறதுக்கு காமர்ஸ் வந்து என்ஷூர் பண்ணுது. ஓகேவா? ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளாக சொல்லணும்னா, இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு நடுவில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் காமர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ காமர்ஸ்னு சொன்னாலே அதில் எல்லா விதமான ட்ரேடும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோல்சேல்னா மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து மொத்தமாக பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதுவே ரீட்டெயில்னா ஹோல்சேலர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம ரீட்டெயிலர்ஸ்னால் இங்கே பக்கத்தில் இருக்க இந்த அனாச்சி கடை, ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் ரீட்டெயில் ஷாப். ஓகேவா? அப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வெளிநாட்டில் இருந்த பொருள் நம்ம நாட்டுக்கு வர்றது. எக்ஸ்போர்ட்னா நம்ம கிட்ட இருக்க பொருள் வெளியில் போகிறது. ஓகேவா? ஸோ இதுதான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில ஆண்டர்ப்ரனர் சர்வீஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? அது என்னென்னா பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், இன்சூரன்ஸ், அட்வர்டைசிங். பேங்கிங்னா இப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான மணி மேட்டர்ஸு, அப்புறம் இந்த லோன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பேங்கிங் சர்வீஸ் யூஸ் ஆகும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வந்து குட்ஸை வந்து ஃபேக்ட்ரியில இருந்து ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். வேர்ஹவுசிங் வந்து நம்ம கமாடிட்டியை சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் வேர்ஹவுசிங், அதாவது குடோன். ஓகேவா? இன்சூரன்ஸு, ஒரு தெஃப்டோ இல்லை வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஆச்சுன்னா லாஸை கவர் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் நம்ம வச்சுருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்வர்டைசிங். நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அட்வர்டைசிங். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ ஃபேக்ட்ரியில் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அந்த சாக்லேட்டை இங்கே கையில் கிடைக்கணும்னா அது ஒரு லாரியில் தான் வரணும். அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸ்டோரில் சேஃபாக இருக்கணும்னா வேர்ஹவுசிங் வேணும். அந்த ஷாப்கீப்பர் அதுக்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அங்கே வந்து பேங்கிங் வந்துடும். ஓகேவா? நம்ம டிவியில் ஆட் பார்க்கணும், அப்போது அங்கே அட்வர்டைசிங் வந்துடும். ஃபுல் ப்ராசஸ் தான் காமர்ஸ். இதில் எந்த ஸ்டெப்பு கட்டானாலும் உங்கள் கையில் சாக்லேட் கிடைக்காது. புரியுதா? இதெல்லாம் தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய சோப் கம்பெனி ஓனருக்கு, அதாவது ப்ரொடியூசருக்கு நம்மளோட முகம் தெரியுமா? நம்ம டேஸ்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாது. கரெக்டாக? ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்காரருக்கு, அதாவது ரீட்டெயிலருக்கு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஓகேவா? இதோட சொல்யூஷன் என்னென்னா ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட்ஸு, ரீட்டெயிலர்ஸ். ஓகேவா? ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சனோட சொல்யூஷனாக யார் இருக்காங்க? ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட்ஸு, ரீட்டெயிலர்ஸ். இது நம்ம மிடில் மேன்னு சொல்லுவோம். ஓகேவா? இவங்க தான் ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் கனெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். டீ எல்லாம் பார்த்தோன்னா அஸ்ஸாமில் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் நம்ம இங்கே சென்னையில் குடிப்போம். ஆப்பிள் காஷ்மீர்லேருந்து வரும். எவ்வளோ தூரம் எப்படி வருது? இதுக்கு சொல்யூஷனாக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட். ஸோ ரெயிலு, ஏரு, சி, அப்புறம் லேண்டு மூலயமாவும் இல்லை கப்பல், ஃப்ளைட்டு, லாரிஸ் வழியாக பொருள் வந்து உங்கள் ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்துடுவாங்க. ஓகேவா?
ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமா சால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். ரெயின் கோட்லாம் பார்த்தோம்னா ரெயின் சீசனில் தான் தேவைப்படும், ஆனால் அதை முன்னாடியே செஞ்சு வச்சிருவாங்க. ஓகேவா, அதாவது முன்னாடியே மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருவாங்க. நீங்கள் எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மார்க்கெட்டில் பொருள் இருக்கணும். கரெக்டாக, இதுக்கு சொல்யூஷனாக இருக்கிறது வேர்ஹவுசிங். நம்ம இதை வந்து குடோன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பொருளை சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சு கரெக்டான டைமில் மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் வந்து வேர்ஹவுசிங் மூலமாக சால்வ் ஆகுது. ஃபோர்த் ஒன், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். பிஸ்னஸில் எப்போ என்ன ஆகும்னு தெரியாது. சடனாக ஃபயர் ஆகலாம், திருட்டு போகலாம், இல்லை ஆக்சிடென்ட் கூட ஆகலாம். ஓகேவா, இதனால பெரிய லாஸ் வரும். இதுக்கான சொல்யூஷனாக இருக்கிறது இன்சூரன்ஸ். நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த லாஸை இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது இன்சூரன்ஸ். ஃபிஃப்த் ஒன் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். மார்க்கெட்டில் ஒரு புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு யார் சொல்வா? இதுக்கு சொல்யூஷனாக இருக்கிறது தான் அட்வர்டைசிங். டிவி ஆட்ஸு, போஸ்டர்ஸு, இன்டர்நெட் ஆட்ஸ் வழியாக தான் மக்களுக்கு வந்து புது பொருளை பற்றி ஒரு நாலேஜ் கிடைக்குது. ஓகேவா, அப்போது ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ்க்கு சொல்யூஷனாக இருக்கிறது அட்வர்டைசிங். சிக்ஸ்த் ஒன் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னா கையில் எப்போவுமே கோடி கோடியாக காசு இருக்காது. இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு காசு வேணும், ஒர்க்கர்ஸ்க்கு சேல்ரி தர காசு வேணும். இதுக்கு சொல்யூஷனாக இருக்கிறது பேங்க்ஸ். பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் லோன் கொடுத்து அப்புறம் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா, ஒரு சம்மரியாக நம்ம ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸை பார்க்கணுன்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சனை சால்வ் பண்ணுறது மிடில்மேன், அப்புறம் பிளேஸுக்கு டிரான்ஸ்போர்ட். ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் வேர்ஹவுசிங் யூஸ் ஆகும். ரிஸ்க்கை பேர் பண்ணுறதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும். நாலேஜ்க்கு நம்ம அட்வர்டைசிங் தான் பார்க்கணும். அப்புறம் ஃபினான்ஸ் வேணும்னா நம்ம பேங்க்கை ரீச் பண்ணணும். ஓகேவா, இது மூலமாக காமர்ஸ் வந்து எப்படி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் கனெக்ட் பண்ணுதுன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.